எடுத்துக்கிட்டாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனால் வேறு வழியில் ரைட் ஓகே. அதே மாதிரி ஏடிஎம்கில் இருந்து 5 எம்எல்ஏ இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க. நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்த்து இப்போ 5 தொகுதியில் மறுபடியும் இடைத்தேர்தல் வருது. அப்போ அந்த ஒரு மாதத்தில் டயம் கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ இந்த அரசியல்வாதியோட மோசமாக ஒரு வேலையை டிஎம்கேலேருந்து ஒரு பக்கத்தில் இழுத்துக்கிட்டீங்க, ஏடிஎம்கேலேருந்து ஒரு பக்கத்தில் இழுத்துக்கிட்டீங்க. ஏடிஎம்கே இப்போ எடப்பாடி ஐயா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் 2 பக்கத்தையும் ஒன்று சேர ஒரு பக்கத்தில் ஆதரவுங்க பேரில் எடுத்துக்கிட்டீங்க, இன்னொரு பக்கத்தில் பேருங்கிற பேரில் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த ஒரு மாதத்தில் இந்த அரசியல்வாதிங்கிறத மட்டும் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது தமிழக வெற்றித்தலைவர் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இல்லை, அவர் மேலே பற்று வச்சுருக்கவங்களுக்கு, அவர் மேலே ரசிகராக இருக்கிறவங்களுக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, அவங்ககிட்ட கேட்குறேன் நான். சொல்லுங்கள். அப்போ இதை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி அரசியல்வாதியாகவே மாறிட்டீங்க. இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு